நாட்கள் சூடாகவும் குழந்தைகளின் சிரிப்பும் காற்றை நிரப்பிய ஒரு சிறிய நகரத்தில் ஜேசன் என்ற சிறுவன் இருந்தான். ஜேசன் மற்ற 6ஆம் வகுப்பு மாணவனைப் போலவே இருந்தான். அவருக்கு கம் விற்பனையில் ஒரு விதிவிலக்கான திறமை இருந்தது. அவர் தனது பொதிகளை ஒவ்வொன்றும் வெறும் 25 காசுகளுக்கு விற்றார். ஒவ்வொரு வண்ணமயமான ரேப்பருக்குள்ளும் 5 மெல்லும் குச்சிகள். அவர் ஒரு வசீகரமான புன்னகையும் தொற்றிக்கொள்ளும் உற்சாகமும் கொண்டிருந்தார். அது அவரிடமிருந்து வாங்குவதற்கு அவரது வகுப்பு தோழர்களை சமாதானப்படுத்துவதை எளிதாக்கியது. மற்ற குழந்தைகள் தங்கள் கொடுப்பனவை பொம்மைகள் அல்லது தின்பண்டங்களுக்கு செலவழித்த போது, ஜேசன் தனது சிறிய முதலீட்டை ஒரு செழிப்பான வணிகமாக மாற்ற ஒரு வழியைக் கண்டுபிடித்தார். மற்றவர்கள் புறக்கணிக்க முடியாத ஒரு தீப்பொறியே அவரது தொழில் முனைவோர் உணர்வு ஏற்றியது. ஒவ்வொரு நாளும் ஓய்வு நேரத்தில், ஒரு சிறிய கடைக்காரனைப் போல, அவனுடைய பையினால் நிரம்பிய பையுடன், அவன் விளையாட்டு மைதானத்தைச் சுற்றிச் சுற்றி வருவதைக் காணலாம். கால்பங்குக்கு 5 குச்சிகள், யாருக்கு வேண்டும்? அவர் கத்துவார். அவர் மறைத்து வைத்திருக்கும் புதையலை சைகை செய்தார். ஜேசன் தான் கம்மைக்கான ஆள் என்பதை அவருடைய வகுப்பில் உள்ள குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கு வெகுநேரம் ஆகவில்லை. ஒரு நல்ல நாளில் அவர் நிறைய விற்றார். தன் மனதில் ஜேசன் தான் சம்பாதித்த அனைத்து லாபத்தையும் கணக்கிட ஆரம்பித்தான். 25 காசுகளுக்கு ஒரு பேக்கம் விற்றால், விற்கப்படும் ஒவ்வொரு பேக்கிற்கும் அவர் தனது முதலீட்டில் இருந்து முழு டாலரை சம்பாதித்தார். அவர் கம் மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதைக் கண்டார். விஷயங்கள் சரியாக நடந்தால், பள்ளியில் அவர் விட்டுச் சென்ற ஆண்டுகளில் $1500 சம்பாதிக்க முடியும். இந்த யோசனை அவரை உற்சாகத்தில் நிரப்பியது. அந்த பணத்தை அவர் என்ன செய்வார்? ஒருவேளை பைக் அல்லது கல்லூரிக்கு சேமித்து வைக்கலாமா? ஜேசன் தனது சிறு வணிகத்தை வளர்த்ததை அவரது நண்பர் பென் பிரமிப்புடன் பார்த்தார். ஜேசனின் திறமைகளை பென் பாராட்டினாலும், அவரால் தன்னை அதே வெளிச்சத்தில் பார்க்க முடியவில்லை. உன்னால் முடிந்த அளவுக்கு யாராலும் விற்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்று தலையே அசைத்து ஒப்புக்கொண்டார். ஜேசன் சிறப்பு வாய்ந்தவர், மேலும் ஜேசனைப் போல வற்புறுத்தும் பரிசு அனைவருக்கும் இல்லை என்பதை பென் உணர்ந்தார். ஒரு நாள், அவர்கள் ஒரு மந்திர சூத்திரத்தை விளம்பரப்படுத்திய ஒரு புத்தகத்தில் தடுமாறினர். அதை அவர்கள் உண்மையுடன் பின்பற்றினால் யாரையும் பணக்காரர் ஆக்க முடியும். இந்த ரகசிய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் நிதி எதிர்காலத்தை மாற்றியமைத்த மக்களின் நம்பிக்கைக்குரிய கதைகளுடன் இது அதன் வாசகர்களை கிண்டல் செய்தது. பென் யோசனையில் தனது கண்களை உருட்டும்போது ஜேசன் ஈர்க்கப்பட்டார். அவர் மந்திரத்தை நம்பவில்லை, ஆனால் அவர் தன்னை நம்பினார். ஒருவேளை மந்திர சூத்திரம் அவருக்கு உதவக்கூடும். அவர்கள் முதலீட்டு பேச்சுக்களை ஆழமாக ஆராய்ந்தபோது, முட்டாள்தனமான பொம்மைகளை விற்கும் இந்த நிறுவனத்தைப் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டார்கள். ஹூப்பி மெத்தைகள், அரிப்பு தூள் மற்றும் போலி நாய் வாந்தி. அதன் பின்னால் தொழில் முனைவோர் செழித்து வந்தனர். ஜேசன் பள்ளியில் இருந்ததைப் போலவே அவர்கள் பணம் சம்பாதிப்பதைப் பற்றி பேசினர். அவர்கள் அதை பெரிய அளவில் செய்தார்கள். ஜேசனின் மனம் தனது வணிக மாதிரியை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்ற யோசனைகளால் ஓடியது. அவர் விரிவுபடுத்தலாம் அல்லது மற்ற குழந்தைகளுடன் ஒத்துழைக்கலாம், அதிக லாபத்திற்காக அவர்களின் வளங்களை சேகரிக்கலாம். அவரது இளமை உற்சாகம் இருந்தபோதிலும், ஜேசன் தனது பணத்தை முதலீடு செய்வதற்கான பல்வேறு விருப்பங்களைப் பற்றி அறிந்து கொண்டார். அவர் சம்பாதித்ததை வங்கிக்கு எடுத்துச் சென்று சிறிது வளரவிடலாம் அல்லது தனது உள்ளுணர்வை நம்பி நிலையான வருமானம் ஈட்டலாம் என்று தெரிந்தும் லாபத்தை கடனாக கொடுக்கலாம். அவருக்கு முன்னால் பல பாதைகள் அமைக்கப்பட்டன, திறன்களுடன் பழுத்தவை,
அவற்றை ஆராய ஜேசன் ஆர்வமாக இருந்தார். குறிப்பிடத்தக்க விற்பனையுடன் ஜேசனின் வணிகம் செழிக்கத் தொடங்கியது. சொல்லப்போனால் அடுத்த ஆண்டு மட்டும் அவர் $10 மில்லியன் விற்றார். ஆம், நீங்கள் சரியாக படித்தீர்கள். $10 மில்லியன் மதிப்புள்ள சாக்லேட் பூசப்பட்ட கனவுகள். அவர் பெரிய கனவு கண்டார். அவரது வெற்றி வெடித்தது மற்றும் அவரது பேரரசின் மதிப்பீடுகளைப் பற்றி சிந்திக்க வைத்தது. அவரது விற்பனையின் வருமானம் அவரது வணிகத்தின் மதிப்பு சுமார் $12 மில்லியன் என்று அவர் கண்டறிந்தார். மேலும் அதில் ஒரு பகுதியை முதலீடு செய்ய விரும்பும் எவருடனும் பகிர்ந்து கொள்ள அவர் தயாராக இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் இந்த யோசனையை பகிர்ந்து கொண்டார். ஒரு சாத்தியமான முதலீட்டாளர் தனது லாபத்தின் ஒரு பகுதியை அவருக்கு என்ன வழங்கலாம் என்பதை அவர் கணக்கிட்டார். அப்போதுதான் அவரும் பெண்ணும் வணிகத்தின் 1% 12.0000 போன்ற எண்களைப் பற்றி பேச ஆரம்பித்தனர். இது வெறும் கற்பனையான காட்சிதான், ஆனாலும் இருவரிடமும் உற்சாகம் எகிரியது. ஆனால் எண்கள் மட்டும் முழு கதையையும் சொல்லவில்லை. ஒரு கடிகாரத்தில் நிமிடங்கள் எப்படிச் செல்கின்றன என்பதைப் போலவே பங்கு விலைகள் மற்றும் லாபங்களின் வடிவங்களை கவனிக்க அவர்கள் கற்றுக்கொண்டனர். பருவங்கள் அல்லது வானிலை போன்ற விலைகள் எவ்வாறு ஏற்ற இறக்கம் அடைகின்றன, மகிழ்ச்சி அல்லது விரக்தியின் நேரத்துடன் மாறுவதை அவர்கள் கண்டனர். ஒரு விளையாட்டுக் குழுவில் உள்ள வீரர்களுடன் அவர்கள் ஒப்பீடு செய்தபோது சிரிப்பு வெடித்தது. அந்த ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் அவர்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்வார் என்று அனைவரும் நம்பினர். ஆயினும் கூட, முதலீடு என்பது ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி போன்றது என்பதை ஜேசன் உணர்ந்தார். அது ஒரே நேரத்தில் உற்சாகமாகவும் திகிலூட்டுவதாகவும் இருக்கலாம். அவர்கள் நிதி சொற்களஞ்சியம் மற்றும் நடைமுறைகளில் மூழ்கியதால் அவர்கள் பாதுகாப்பு விளிம்பு பற்றி கற்றுக்கொண்டனர். இது அவர்கள் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதை உறுதி செய்வதாகும், இதனால் சாத்தியமான இழப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் பெற்ற அனைத்து அறிவு இருந்தபோதிலும் சந்தை வல்லுநர்கள் கூட சில நேரங்களில் போராடுவதில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. குழந்தைகள் தி கராத்தே கிட் என்ற படத்தை கொண்டு வந்தனர். அங்கு கதாநாயகன் கடின உழைப்பின் மூலம் பொறுமையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். இணைப்பு தெளிவாக இருந்தது. இளம் கராத்தே மாணவனைப் போலவே வெற்றிக்கு திறமை மட்டுமல்ல, அர்ப்பணிப்பும் தேவைப்படும் என்பதை ஜேசன் புரிந்து கொண்டார். ஜேசனின் இலாபங்கள் தொடர்ந்து செழித்து வளர்ந்தன. மேலும் சிறிய அளவிலான இளைஞர் வணிகத்திலிருந்து மிகவும் குறிப்பிடத்தக்க நிறுவனத்திற்கு நகரும் முறைகள் அவரை ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் வைத்தன. விவாதங்கள் மற்றும் பாடங்களுக்கு மத்தியில் அவர் தனது லாபத்தில் பேக்குகளை வாங்குவதை தொடரலாம் என்பதை அவர் உணர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக வியாபாரம் மட்டுமே அவருக்குத் தெரியும். நேரம் செல்லச் செல்ல சிறுவர்களின் உரையாடல்கள் வளர்ந்தன. அவர்கள் தங்கள் பள்ளி புல்வெளிக்கு அப்பாற்பட்ட முதலீடுகளைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினர். மேலும் உண்மையான தொழிலதிபராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை தேடினர். அவர்கள் ஆர்வத்துடன் நிதி புத்தகங்கள் மற்றும் விவாத உத்திகளின் பக்கங்களை புரட்டுவார்கள். அதை பெரிய நிறுவனங்களாக மாற்றிய மற்றும் மங்கிப்போன நிறுவனங்களின் உதாரணங்களை ஊற்றுவார்கள். காலம் மற்றும் போட்டியின் காற்றைத் தாங்கிக் கொள்ள முடிந்தால் கிட்டத்தட்ட ஒரு விதையை நட்டு அதை அற்புதமான ஒன்றாக வளர அனுமதிப்பது போன்ற எதிர்கால வருவாய்க்கான வாக்குறுதியை நிறுவனங்கள் உள்ளடக்கியிருப்பது ஜேசனுக்கு புரிந்தது. சில நிறுவனங்களின் கதைகளை அவர் நினைவு கூர்ந்தார். அவற்றின் ஆரம்பகால வெற்றிகள் இருந்தபோதிலும் தொடர வழிகளைக் கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றும் இறுதியில் நிலப்பரப்பில் இருந்து மறைந்துவிட்டன. இருப்பினும் ஜேசன் தன்னை நம்பினார் மற்றும் நம்பிக்கை மற்றும் லட்சியத்தின் தீப்பொறியை தக்க வைத்துக் கொண்டார். உற்சாகம் குறையவே இல்லை.
அது முடிவற்ற கோடை நாட்கள் போல் செழித்தது. கம் விற்பதற்கு மட்டுமல்ல, எண்களைப் புரிந்துகொள்வதற்கும் அப்பால் உள்ள உலகத்தைப் பற்றி கனவு காண்பதற்கும் அவர் சிறப்பு வாய்ந்தவர் என்பது அவருக்குத் தெரியும். மூலதனத்தின் குறிப்பிடத்தக்க கருத்தை கூட அவர் கண்டுபிடித்தார். அது புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கப்பட்டால் அது எவ்வாறு வளரும் மற்றும் அது அவருக்கு எதிராக செயல்படுவதை விட அவருக்கு வேலை செய்யும். சில வணிகங்கள் ஈவுத்தொகை மூலம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை அவர் அறிந்தபோது அது ஒரு புதிய உலகத்தை திறந்தது. அப்படிப்பட்ட தொழில்களுக்கு உரிமையாளராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தார். அறிவையும் பயிற்சியையும் சேகரிப்பதன் மூலம் ஜேசன் எப்படி கூட்டும் சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று தேடினார். அவர் மூலோபாய ரீதியாக முதலீடு செய்தால் காலப்போக்கில் அபரிமிதமான செல்வமாக வளரும். அவர் தனது வருவாயை நட்சத்திர கண்களுடன் பார்த்தபோது அவரது குழந்தை பருவ மிட்டாய் வணிகத்திற்கும் பங்குகளின் பரந்த உலகத்திற்கும் இடையே ஒரு ஒப்புமையை வரையாமல் இருக்க முடியவில்லை. கம் ஹிட் ஆன நாட்களும் உண்டு, அது சரிந்த நாட்களும் உண்டு. பங்குச் சந்தை கணிக்க முடியாத நகர்வுகளுடன் எப்படி ஆடுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது. சவாலான தருணங்களில் அவர் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டார். மேலும் லாபம் அதிகரித்தபோது தெளிவான கோடை இரவில் பட்டாசு வெடித்தது போல் இருந்தது. ஒவ்வொரு சாகசத்திலும் சிறுவர்கள் ஒழுக்கம், பொறுமை மற்றும் பின்னடைவு பற்றிய படிப்பினைகளை உள்வாங்கினார்கள். அவர்கள் பங்குகள் மற்றும் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதைப் பற்றி பேசினர். சரியாக நிர்வகிக்கப்பட்டால் பலன்களை அளிக்கக்கூடிய மொத்தத்தின் ஒரு பகுதி. போட்டியின் சாராம்சத்தைப் பற்றியும் அவர்கள் சிந்தித்தார்கள். சந்தையில் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு போட்டியாளர் தங்கள் பிரதேசத்தை உரிமை கோர முயற்சிப்பதை எவ்வாறு வெளிப்படுத்தலாம். ஜேசன் முன்னோக்கி செல்லும் நீண்ட பாதையை கற்பனை செய்தார். எந்த நிறுவனங்கள் செழித்து வருகின்றன மற்றும் அவை பதுக்கல் திறனைக் கண்டறிதல். சவாலில் ஒரு சிலிர்ப்பு இருந்தது. வீரர்களுக்கு இடையே ஒரு உற்சாகமான செஸ் விளையாட்டு இருந்தது. அதில் பங்குகள் அதிகமாக இருந்தன. சில வணிகங்கள் தனித்துவம், பிரத்யேகமான பொருட்கள், சூயிங் கம் பேக்கிற்கு பின் பேக்கிற்குப் பிறகு தனித்து நிற்கச் செய்ததை அவர் கவனித்தார். வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளைக் கொண்ட நல்ல நிறுவனங்களை அடையாளம் காணும் சக்தியை அவர் பாராட்டினார். சில பெரிய நிறுவனங்களாக இருந்தன, மற்றவை சிறிய நிலப்பரப்புகளில் வெளிப்பட்டனவோ ஒன்றும் வாக்குறுதியுடன் அதன் அபாயத்தைக் கொண்டு வந்தன. வெற்றி பெறும் பங்குகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மந்திர சூத்திரம் அவரது மனதில் மலர்ந்தது. இது அவரை சிறப்பு நன்மைகள் மற்றும் ஒப்பந்த வாய்ப்புகள் இரண்டையும் அடையாளம் காண வழிவகுக்கும். இவ்வாறு எதை தேடுவது என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் வணிகத்தின் போட்டி உலகில் எவ்வாறு வாழ்வது என்பதை ஜேசன் கற்றுக்கொண்டார். ஒரு புதிய வரைபடத்தின் இரகசியங்களை ஒன்றாக இணைப்பது போலவே ஜேசன் பிரகாசமான திறனை நோக்கி அவரை வழிநடத்தும் தடயங்களைக் கண்டுபிடித்தார். பருவங்கள் மாறும்போது ஜேசனின் கம் பேரரசு தொடர்ந்து உயர்ந்தது. மேலும் அவரது எண்ணங்கள் நீண்ட கால பார்வையை நோக்கி திரும்பியது. அவரது மனதில் அந்த மந்திர சூத்திரங்கள் வெறும் யோசனைகள் அல்ல, அவை பெரிய வெற்றிகளை நோக்கி வழிகாட்டும் திசைகாட்டியாக மாறியது. அவரது பயணத்தில் பல ஆண்டுகள், நட்பும் குழு பணியும் வெற்றியைப் பெருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். அவரது வகுப்பு தோழர்களுடன் ஒத்துழைப்பது மற்றும் அவர்களின் வளங்களை சேகரிப்பது அவர்களை பலப்படுத்தியது. அவர்கள் ஒன்றாகச் சவால்களை வழிநடத்த கற்றுக்கொண்டனர். அவர்கள் நினைத்ததை விட அதிக வெகுமதிகளுக்கு வழிவகுத்தனர். கதைகள், பாடங்கள் மற்றும் நிதி ஆலோசனைகளைப் பகிர்வதன் மூலம் வாய்ப்புகளைக் கண்டறிதல் மற்றும் அவர்களின் கற்பனைகளை உயர அனுமதிப்பதன் மூலம் அவர்களின் விளையாட்டு மைதான கனவுகள் எதிர்கால சாம்ராஜ்யங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களாக உருவெடுத்தன.
ஜேசன் தனது கம்பேக்குகளை சிறிய மகிழ்ச்சியின் துண்டுகளை விற்றுக் கொண்டே இருந்தபோதும், லட்சியம் மற்றும் தொலைநோக்கு அடிப்படையில் ஒரு அடித்தளத்தை உருவாக்கினார். ஒரு வணிகத்தை வளர்ப்பது, முதலீடுகளை புரிந்துகொள்வது மற்றும் ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடுவது போன்ற சாகசங்கள் ஒரு நேரத்தில் அவர்களின் உற்சாகத்தை உயிர்ப்பித்தன. குழந்தை பருவ லட்சியத்தின் சிரிப்பால் வரையப்பட்ட வண்ணமயமான கதைகளாக வாழ்க்கை மலர்ந்தது. சிரிப்பு மற்றும் நட்பு ஆகியவற்றால் பல ஆண்டுகளாக நெய்யப்பட்ட கனவுகளின் செழுமையுடன் ஒரு விசித்திர கதை. அவர்கள் தங்கள் நடுநிலைப் பள்ளி பயணத்தின் முடிவை நெருங்கியதும், அவர்கள் உயர்நிலைப் பள்ளியை நோக்கி பார்த்தார்கள், மேலும் தொழில் முனைவோரின் பரபரப்பான உலகில் தங்கள் முதல் படிகளை எடுத்ததை உணர்ந்தனர். பசையின் இனிமையான நறுமணம் மற்றும் பகிரப்பட்ட உணர்வுகள் மூலம் உருவான நட்புடன், அவை இப்போதுதான் தொடங்குகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். காலப்போக்கில் ஜேசனின் சாம்ராஜ்யம் புதிய சவால்கள், சோதனை மற்றும் வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் நண்பர்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களைப் போன்றது. இது லாபத்தைப் பற்றியது மட்டுமல்ல, பயணத்தின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும், வழியில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்தையும், செல்வத்தை மட்டுமல்ல, கேள்விகள், சிரிப்பு மற்றும் நீடித்த கனவுகள் நிறைந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. அவர்களின் எதிர்காலம். அதனால், தொழிலதிபரான ஜேசனின் கதை, லட்சியம், உற்சாகம் மற்றும் நல்லதைக் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பழங்கால கனவு ஆகியவற்றால் பிணைக்கப்பட்டுள்ளது. நிறைந்த பையுடனும் யோசனைகள் நிறைந்த இதயத்துடனும் ஜேசன் இப்போதுதான் தொடங்கினார்.